ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணி கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு அன்னாச்சி பூ, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எண்ணெயிலே வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாமே நல்லா பட்டாணியில் படணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்பைக்கப்போ மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் கருகுன மாதிரி ஆயிரும். இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு பட்டாணி மட்டும் கையில் எடுத்து பார்த்துக்கோங்க வெந்துருச்சா என்னன்ட்டு. வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.